என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. பராசக்தி தீ பரவட்டும் அப்படின்ற வசனத்துக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நேத்து ரிலீஸ் ஆன பராசக்தி சக்க போட்டுட்டு இருக்குங்க. அதுவும் குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த காலத்து வரலாறோ, அந்த காலத்துல வந்து அந்த இந்தியை எப்படி நம்ம மேல திணிச்சாங்க, அதற்காக எப்படிலாம் பாடுபட்டாங்க அப்படின்ற வரலாறு வந்து இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் அழகா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்து எடுத்துட்டு போய் சேர்த்துருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஈவெண்ட்னா வெரி டிசாஸ்டர்ஸ் ஈவெண்ட் அது. ஏன்னா படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தெளிவா காட்டல. ஏன்னா சென்சர் போர்டு வந்து நிறைய கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவு தெளிவா காட்ட முடியாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா படக்குழு இருந்திருக்கு. பட் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், அந்த காலகட்டங்களில் நடந்த சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா அகோர சம்பவங்கள்னு சொல்லலாம். அவங்க அத்தனை பேர் இறந்து போனாங்கன்னா அவங்க ஏன் இறந்து போனாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் கேள்வி. அவங்க வந்து சாப்பாடு இல்லைன்னு இறந்து போல, காசு இல்லைன்னு இறந்து போல, இல்ல என் நடிகனோட படம் ரிலீஸ் ஆகல அப்படின்லாம் இறந்து போல. அந்த மாணவர்கள் இறந்து போனதற்கு காரணம் தன் தாய்மொழி மீது அவர்கள் கொண்ட பற்று. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இந்த தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதற்கு அவர்கள் கொடுத்த உயிரால தான், அவங்களால பலியால தான் நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் மொழியை வந்து பெருமையா பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா அழிஞ்சு கூட போயிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்களே கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், சில மாநிலங்கள்ல வந்து மொழிகள்னு இருக்கு. இப்ப பெங்காலின்னு இருக்கு, எவ்வளவு பேர் பெங்காலி பேசுறான்னு தெரியாது. ஒரியான்னு இருக்கு, எவ்வளவு பேர் ஒரியா பேசுறான்னு தெரியாது. அசமீஸ்ன்னு இருக்கு, எவ்வளவு பேர் அசமீஸ் பேசுறான்னு தெரியாது. ஏன்னா எல்லா மொழிகளும் வந்து அழிக்கப்பட்டு இந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்தந்த மாநிலத்துல இருக்கிற மொழிகள் காணாம போயிடுது. சோ இந்திக்கு ஒரு லைட்டா ஸ்பேஸ் விட்டோம்னா மொத்தமா அழிச்சிட்டு தமிழ் வந்துடும். இப்போ சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த படம் நல்லா இல்லைன்னு ரெண்டு தரப்பால மட்டும் தாங்க சொல்ல முடியும். ஒரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா சங்கி கூட்டம், அது ஆபியஸா தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டம். சோ அந்த கூட்டத்திற்கு இந்த தமிழ் மொழி, தமிழ் பற்று உடைய படம், அதுவும் மாணவர்களை ஒரு உணர்வு தூண்டுற படம்னா கண்டிப்பா சங்கி கூட்டத்துக்கு பிடிக்காது. இன்னொரு கூட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதோட பி டீம்னு சொல்ற விஜயோட கூட்டம், அதாவது தாவேகா கூட்டம். இந்த கூட்டம் ஏன் இந்த படத்தை எதிர்க்கும்னா, எங்க ஜனநாயகனோட நீ கிளாஷுக்கு விட்டுட்டியே, எது எதிர்க்கிற ஒரு நோக்கத்தை பாருங்களேன். எங்க ஜனநாயகனோட கிளாஷை விட்டுட்டியே, என் தலைவன் தானே உனக்கு துப்பாக்கி கொடுத்தா, துப்பாக்கி கொடுத்தவன் தலையிலேயே நீ துப்பாக்கி வைக்கிறியே, இதெல்லாம் நியாயமா? எஸ்கே இந்த படத்தை நாங்க ஓட விட மாட்டோம், இந்த படத்தை வந்து நாங்க கண்மையா வண்டிக்கிறோம். எதுவும் வன்மையா கண்டிக்க மாட்டாங்க, கண்மையா வண்டிக்கிறோம். இந்த படத்தோட பேனர் எல்லாம் கிழிப்போம். ஆஹா படம் சுத்தமா நல்லா இல்ல, நல்லாவே இல்லைன்னு ஹேட் ஸ்பீச் யாரால இது பண்ண முடியும், ஸ்ப்ரெட் பண்ண முடியும்னா இந்த ரெண்டு டீமால தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம்ல இருக்கிற நபர்கள் இப்போ வந்து ரிவ்யூஸ் இந்த வெளியில போற போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, ஏங்க இந்தியும் வேணும் தானங்க, இந்தி ஒரு நேஷனல் லாங்குவேஜ், அதை கத்துக்கிறதுல என்னங்க தப்பு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அப்படின்னு போற போக்குல ஊதி விட்டு போறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்திய யாருமே கத்துக்க வேணான்னு சொல்லல. யாருங்க இந்தி கத்துக்க வேணாம்னு சொன்னது? ஏங்க இந்த படத்துல கூட எஸ்கே வந்து டைலாக் சொல்றாரு, நாங்க இந்திக்கோ இந்தி மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது, ஆனா இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். இப்ப சொல்லிட்டு போறாங்களே இவங்களெல்லாம் நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், இந்திய கத்துக்கலாம்னு சொல்றாங்களே, கத்துக்கோங்க, விருப்பம் இருக்கிறவங்க கத்துக்கோங்க. பட் இந்திய திணிச்சு நாளைக்கு வந்து இது ஒரு அபிஷியல் லாங்குவேஜ், இனிமேட்டு நீங்க எல்லாருமே இந்தி தான் பேசணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எவ்வளவு பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை ஏற்படும் தெரியுமா? இந்தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நடக்க போற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தி மொழியில நடக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப இந்தி படிச்சவன் நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயினே இருப்பான், நீங்க ஃபெயில் ஆயினே இருப்பீங்க. எல்லா எக்ஸாம்ஸும் யூபிஎஸ்சி எக்ஸாம் நாளைக்கு யார் கலெக்டர் ஆக முடியும்? இந்தி நீங்க அப்பதான் நீங்க ஏதோ ஒரு 2 வருஷம் 5 வருஷம் கத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதுவீங்க. 2 வருஷம் 5 வருஷம் இந்தி படிச்சவனுக்கும் பிறந்ததுல இருந்து இந்தி படிக்கிறவனுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. அவன் படிச்சு கலெக்டர் ஆவான், நம்ம என்ன பண்ணிருப்போம், கூஜா தூக்கிட்டு இருப்போம். சோ இந்தி திணிப்பு ஏற்பட்டாலும் இந்தி ஒரு அபிஷியல் லாங்குவேஜ், இந்தி லைட்டா உள்ள வந்தாலே போதுங்க, நெக்ஸ்ட் அது அபிஷியல் லாங்குவேஜா தான் மாத்துவாங்க. மாறும்போது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா குறிப்பா நம்மளுக்கு இந்தியை விட இங்கிலீஷ் ஒரு பழக்கப்பட்ட மொழியா மாறி போச்சு. ஏன்னா 100-200 வருஷமா இங்கிலேயர்கள் ஆண்ட போது நம்மளுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வந்து ஒட்டிக்கிச்சு, நம்ம உடம்புல ஒட்டிக்கிச்சு. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல குறிப்பா எடுத்து பாருங்களேன், தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், அவன் இங்கிலீஷ் சூப்பரா பேசுவான், இந்தி சுத்தமா தெரியாது, இங்கிலீஷ சூப்பரா பேசுவான்.
அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இங்கிலீஷ் எங்களுக்கு வேணும், ஹிந்தி வந்து எங்களுக்கு அன்வான்ட் தான் ஹிந்தி. நாளைக்கு நீ இந்திய திணிச்சிட்டு ஹிந்தில எல்லாமே மாறும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய தலைவலியா மாறி போயிடும். இப்போ இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துல இருந்து நம்மளுக்கு ஹிந்தி உள்ள வந்துருந்துச்சு, ஹிந்தி தான் நம்ம படிச்சிருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். நம்ம என்ன தெரியுமா மிஞ்சி போனா பண்ணிருப்போம், பானிபூரி வித்து இருந்திருப்போம், இல்லைன்னா நார்த் இந்தியால போய் வேலை கேட்டுன்னு சுத்தி இருந்திருப்போம். ஹிந்தி உள்ள வராதனாலதான் நம்ம இங்கிலீஷை கத்துக்கணும், இங்கிலீஷை நல்லா படிச்சோம். இங்கிலீஷை நல்லா படிச்ச காரணத்தால தான் இன்னைக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியால அவன் ஃபாரின் கண்ட்ரில வேலை செஞ்சுக்கிறான், அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான். இங்கிலீஷ் தெரியாத ஆளே இல்லைன்ற மாதிரி மாறி போயிருக்கு. ஏன்? இங்கிலீஷ் படிச்சனால. இதே ஹிந்தி படிச்சிருந்தால் என்ன மாற்றம் நடந்திருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. இங்கிலீஷை தூக்கி நம்ம படிக்கலங்க, இங்கிலீஷை கத்துக்கவே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஹிந்தி படிச்சிருந்தா என்னங்க நடந்திருக்கும்? மிஞ்சி போனா பஞ்சாப்ல போய் வேலை செய்வீங்க, குஜராத்ல போய் வேலை செய்வீங்க, எங்கன்னா போய் வேலை செய்ய முடியும். இந்திய மட்டும் கத்துக்கிட்டு இங்கிலீஷ் தெரியாம ஃபாரின் கண்ட்ரில போய் வேலை செய்ய முடியுமா? உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஸ்டேட்ல இருக்கிறோம் முக்காவாசி ஃபாரின் கண்ட்ரில தான் வேலை செஞ்சிருக்கான். அவன் அமெரிக்கான்றான், ஆஸ்திரேலியான்றான், இங்கிலாந்துன்றான், யூகே, இங்கிலாந்து, யூகே எல்லாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல போய் வேலை செய்யறான்னா அதுக்கு காரணம் இவ்வளவு வருஷமா அவன் கூட ஒட்டிக்கிட்டு இருந்த இங்கிலீஷ். இதே ஹிந்தி மட்டும் தான் தெரியும் போது இங்க போய் வேலை செய்ய முடியுமானா கஷ்டம். அதே மாதிரி இந்திய ஃப்ரெஷ்ஷா படிக்கணும்னாலும் கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் பை பர்த் வந்தாதான் ஈஸியா வரும், இல்லைன்னா பை பர்த் படிச்சவன் முன்னேறிக்கிட்டே போவான், நம்மளாம் நாளைக்கு அவன் காலை கைவிட்டு தான் இருக்கணும். சோ இதனாலதான் இந்திய வச்சுக்கோ. இப்ப சில பேருக்கு வந்து வேலை தேவைப்படும், அவன் வந்து நார்த் இந்தியாவுக்கு போய் வேலை செய்யறவனா இருப்பான், கவர்மெண்ட் அபிஷியல்ஸா இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஹிந்தி கத்துக்கிறது தப்பே கிடையாது. இல்ல நாளைக்கு அவன் எங்கன்னா நார்த் இந்தியால போய் வேலை செய்ய போறான்னா கத்துக்கோங்க, தாராளமா கத்துக்கோங்க, யாரும் வேணாம்னு சொல்ல. பட் கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லும் போது அதை தான் இங்க இருக்கிற சதர்ன் ஸ்டேட்ஸ் எதிர்க்கிறாங்களே தவிர்த்து ஹிந்தி வேணான்லாம் யாரும் சொல்ல, தேவைப்படுறாங்க கத்துக்கிட்டு போ. சோ இந்த ஜானர் தான் மெயினா இந்த படம். பராசக்தி வந்து இந்த கருத்தை தான் சொல்லுது. அதே மாதிரி நேத்து வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டு நல்ல வெற்றிகரமா ரன் பண்ணிட்டு இருக்கு, மாணவர்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வரலாறை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா படத்துல உங்களுக்கே தெரியும் நிறைய சென்சர் கட்டு. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸை நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்சர் கட்டு, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. தீ பரவட்டும்ன்ற வார்த்தை, இப்ப தீ பரவட்டும்னு போட்டா என்னத்த ஆயிடு போகுது, அப்படி போடக்கூடாது, நீங்க மாத்துங்க அப்படின்ட்டு நீதி பரவட்டும்னு மாத்திருக்காங்க. இந்தி அரக்கின்ற ஒரு வார்த்தை, என்னங்க ஆயிட போகுது இந்தி அரக்கி? ஏங்க இந்தி திணிப்பை எதிர்த்து போராடும் போது இந்தி அரக்கின்னு தானே போடணும், அதை கூட மறைக்க வச்சிருக்காங்க. சோ ஏகப்பட்ட மியூட் சீன்ஸ், ஏகப்பட்ட கட் சீன்ஸ். ஒரு படத்துக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க. இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில ஒரு நல்ல படம், அதை எப்படின்னா கொண்டு போய் நாங்க சேர்த்து தான் ஆகணும். நீங்க கட்டுக்கு மேல கட் பண்ணி அதை டேமேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, என் மக்களுக்கு அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ட்டு எப்படியோ எடுத்துட்டு வந்து படத்தை சேர்த்திருக்காங்க. சோ இதோட முழு வரலாறு என்ன, எப்போத்துல இருந்து இந்த மொழி போராட்டம், மொழி உணர்வு வந்துச்சு, இது வந்து இந்த படத்துல காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1964 நடந்த ஒரு போராட்டத்தை பத்தி தான் காட்டுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து இந்திய வந்து திணிக்க யாரும் முயலல. பிகாஸ் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 1967 திமுக ஆட்சிக்கு வந்துட்டனால அப்புறமா திராவிட கட்சிகள் தான் திமுக அதிமுக இருக்கும்போது அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இங்க இருமொழி கொள்கை தான், இங்க நாங்க இங்கிலீஷையும் எங்களுடைய மொழி தமிழ் மொழியை யூஸ் பண்ணுவோமே தவிர்த்து நாங்க மும்மொழி கொள்கையை ஆக்க மாட்டோம். அதாவது இந்திய நாங்க ஒரு அபிஷியலா எடுத்து பண்ண மாட்டோம், கத்துக்கிறவங்க கத்துக்கோங்க அப்படின்னு ஆயிடுச்சு. சோ 1967 அப்புறமா அந்த பிரச்சனை இல்ல. பட் மெயினா அவங்க எந்த சம்பவத்தை எடுத்து பேசுறாங்க, 1964 1965 இந்த சம்பவத்தை வச்சு பேசுறாங்க. பட் அங்கதான் இந்த இந்தி திணிப்போ இல்ல தமிழ் மொழிக்கான ஒரு ஆதரவு குரல் இருந்துச்சானா கிடையாது. 1937 நம்ம போனோம், அதாவது சுதந்திரத்துக்கும் முன்னாடி 1937 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது, காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, பெரும்பான்மையான ஆதரவோட ஜெயிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு, அதை வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்று காங்கிரஸ் ஜெயிக்குது. நம்ம ராஜாஜி வந்து பதவி ஏற்கிறாரு. அவர் பதவி ஏற்ற உடனே என்ன செய்யறாரு பாருங்க, குசும்பனுக்கு என்ன ஒரு குசும்புன்ற மாதிரி எவ்வளவோ வேலை வெட்டி இருக்கு, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்திய வந்து கட்டாயமாக்குறாரு. அதாவது அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே இருந்த எல்லா காலேஜஸ்லயும் இந்தி மொழி தான் கட்டாயம், எல்லாரும் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு திணிக்கும் போது ஸ்டார்ட் ஆன போராட்டங்கள் தான் இது. அப்ப வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் நடந்துச்சான். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்துன்னு இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 2வது வருஷமா கேரி ஓவர் ஆகுது. ஆனா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்காக, ஏன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 3 வருஷம் ஒரு மொழிக்காக போராடி 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 அவனே டயர்ட் ஆயிட மாட்டானா? 1937 1938 1939 3 வருஷமா போராடினாங்க இந்தி மொழிக்காக. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கைது.
எல்லாம் கிட்டத்தட்ட 1000 பேரை கைது பண்ணேன்னு சொல்றாங்க. அப்போ கைது பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்து போனாங்க, ஜெயிலே இறந்து போனாங்க. நடராஜன், தாளமுத்து, அவங்களதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொழிப்போர் தியாகிகள்னு யாரை சொல்லுவோம்னா இவங்களதான் சொல்லுவோம், நடராஜன் அண்ட் தாளமுத்து. இன்னுமே அவங்க பேர்ல வந்து நிறைய கட்டிடங்கள் இருக்கு. திராவிட கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை தரணும் அப்படின்ட்டு அவங்க பேருக்கு நிறைய கட்டிடங்கள்லாம் வச்சிருக்காரு, நிறைய கட்டிடங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. சோ இவங்க உயிர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1939 நிறைய பேரு, அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள், நிறைய கைதுகள், நிறைய அடக்குமுறைகள், இதெல்லாம் மீண்டு வந்துதான் 1939 வந்து இல்ல இந்திய திணிக்க கூடாது அப்படின்னு ஸ்டாப் ஆகி, அதற்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க, சுதந்திரம் கொடுக்குறாங்க. 1950s வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது. திருப்பியும் இந்த இந்தி மொழி உள்ள வர பாக்குது. அப்பயும் ஜெயிச்சுட்டாங்க. திருப்பியும் நாங்க இந்திய கட்டாயமாக்க போறோம். ஏன்னா சுதந்திரம் வாங்கின பிறகு எந்த மொழியை நம்ம அபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணுறது? இப்போ இந்தியா பிரிஞ்சிருச்சு, அப்ப பாகிஸ்தான் இருந்துச்சு, இந்த சைடு வெஸ்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு, அது பங்களாதேஷா மாறிச்சு. சோ எப்படி வந்து நம்ம இப்போ இந்தியாவுக்கு ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஏன் இந்திய அபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டாக் வருது. சோ திருப்பி அங்க ஒரு போராட்டம் நடக்குது. அங்க ஒரு போராட்டம் மெயினா ஏன் நடக்குதுன்னா, அவங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா 1950sல நம்ம வந்து இந்திய அபிஷியல் லாங்குவேஜா வச்சுப்போம், இங்கிலீஷை வந்து அசிஸ்டிங் லாங்குவேஜா வச்சுப்போம். அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு இங்கிலீஷும் கூட இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறான். ஒரு 15 வருஷத்துக்கு மட்டும் இங்கிலீஷையும் கூட அசிஸ்டிங்கா வச்சுப்போம். 1965 வரைக்கும். ஸோ 1950 to 1965 வரைக்கும் இங்கிலீஷ் இருக்கும். 1965க்கு மேல இங்கிலீஷ் இருக்காது, வெறும் ஹிந்தி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றும் போதுதான் அப்போ இந்த மொழி பிரச்சனைகள் வருது. எல்லா மாநிலங்களும் எதிர்த்து போராடுறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து பெரிய போராட்டம் வெடிக்குது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கட்சி உருவாயிடுச்சு, 1949ல உருவாயிடுச்சு. சோ இவங்கெல்லாம் போராட்டத்துல எதிர்த்து மாணவர்கள் இயக்கம் எல்லாம் போராடி அதை அப்படியே அமுங்கிச்சு. திருப்பியும் எப்போ போராட்டம் வெடிக்குதுன்னா அதுதான் இந்த 1963, 64, 65 காலகட்டங்கள்ல. ஏன்னா திருப்பியும் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க இங்கிலீஷை கொஞ்ச நாள் நீட்டிக்கிறேன்றாங்க. அப்போ வந்து நம்பிக்கை வராத காரணத்தால் தான் இல்ல எங்களுக்கு வந்து நீங்க டிக்ளேர் பண்ணியே ஆகணும், இந்தியை எந்த வகையிலும் நீங்க திணிக்க கூடாது, எங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஒன் ஆஃப் த அபிஷியல் லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்னு போராட்டம். அந்த போராட்டத்துல தான் இவ்வளவு உயிர் பலிகள், அவ்வளவு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுமை செய்யப்பட்டாங்க, அவ்வளவு மாணவர்கள் இறந்து போனாங்க. ஆனா உண்மையாலே அப்போ இருந்த மாணவ இயக்கங்களுக்கு நான் ஒரு ராயல் சல்யூட் பண்றேன். அப்போ அவங்களுக்கு உறுதுணையா இருந்த கட்சிகளுக்கும் நான் ராயல் சல்யூட் பண்றேன். ஏன்னா அந்த மாணவர்களுக்கு பாருங்க, அந்த நம்ம மொழி பற்று, நம்ம மொழியை நம்ம எந்த விதத்திலையும் விட்டுறக்கூடாதுடா, அது நம்ம கூடவே இருக்கணும். இன்னைக்கு இந்த மொழி வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம எவ்வளவுலாம் கஷ்டப்படுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்க, எல்லா எக்ஸாமும் ஹிந்தில வர ஆரம்பிச்சோம். அப்போ நீங்க அந்த 1960 காலகட்டத்துல படிக்கிற ஆட்களை பாக்குறதே மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கே நல்லா தெரியும், படிப்புன்றது வந்து சில பேருக்கு தான் இருந்துச்சு, சில பேர்லாம் படிக்க கூடாதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த திராவிட கட்சிகள் வந்த பிறகுதான் கல்வின்றதே எல்லாருக்கும் போய் சேர்க்க ஆரம்பிச்சிச்சு. சோ அப்ப படிப்பே மிகப்பெரிய கஷ்டம். இதுல வந்து நீ இந்தியும் கத்துக்கணும் போது அது எங்க போய் முடிஞ்சிருக்கும்? எவனா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு செலக்ட் ஆயிருப்பானா? அததான் இந்த பராசக்தி காட்டுது. அங்க சிவகார்த்திகேயன் இந்தி தெரியாதனால ரிஜெக்ட் ஆகுறாரு, இந்தி தெரிஞ்சவன் செலக்ட் ஆகிறான். சோ ஒரு மொழி பேஸ்ல நீங்க செலக்ட் பண்றீங்க. நாளைக்கு இந்த இந்திய கட்டாயமாக்குனீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து எவன் செலக்ட் ஆவான், கேரளால இருந்து எவன் செலக்ட் ஆவான், ஆந்திரால இருந்து எவன் செலக்ட் ஆவான்? அப்பதான் வந்து இந்த மாணவ இயக்கங்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த இயக்கத்திற்காக, இந்த மொழிக்காக, அவங்க மொழிக்காக நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு அப்பெல்லாம் கவர்மெண்ட் அபிஷியலா டிக்ளேர் பண்ணது என்னமோ 7 பேர் 10 பேர்ன்றாங்க. பட் அன்அபிஷியலா செத்து போனது கிட்டத்தட்ட 100 to 200 பேர் வரைக்கும் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அத வரலாறே அப்படியே மறைச்சிட்டாங்க. இவ்வளவு பேர்லாம் செத்து போனது தெரியக்கூடாதுன்ற மாதிரி மறைச்சிட்டாங்க. சோ இவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்கள் உயிரை தானே வந்து மாய்த்து கொண்டனர், எரிச்சு செத்து போனாங்க. எதற்காக? மொழிக்கு. அப்ப இருந்த மாணவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள் நடிகன் பின்னாடி சுத்தின்னு இருக்கும். அவன் டான்ஸ் நல்லா ஆடுறான், அவன் பின்னாடி சுத்துறோம். அவன் பாட்டு நல்லா பாடுறான், அவன் பின்னாடி சுத்துறோம். அவன் நல்லா ரொமான்ஸ் சீன் பண்றான், அவன் பின்னாடி சுத்துறோம். அவன் நல்லா அழகா இருக்கிறான், அவன் பின்னாடி சுத்துறோம். ஆனா அன்னைக்கு இருந்த மாணவர்கள் நம்மளுக்காக குரல் கொடுக்கும் தலைவர் பின்னாடி சுத்துறான், நம்ம உரிமைக்காக பாடுபடுற தலைவன் பின்னாடி சுத்துறான். அததான் இந்த படம் போட்டு காட்டியிருக்கு. இப்ப இத பார்த்த பசங்களுக்கு தெரியும், டேய் தலைவன்னா இப்படிதான்டா இருக்கும். இததான் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்றோம். ஃபாலோ பண்ணுங்க. ஏங்க எந்த தலைவனா ஃபாலோ பண்ணுங்க, அவன் நம்மளுக்காக குரல் கொடுக்கிறவனா இருக்கணும். இப்ப விஜயை எடுத்துக்கோங்க, ஜனநாயகன் படம் சிக்கல்ல இருக்குங்க. ஏங்க அவரே யாரை எதிர்த்து குரல் கொடுக்கலங்க,
500 கோடி போட்ட ஒரு படம், அதுக்கே குரல் கொடுக்கல ஜனநாயகன். எதிர்த்து கேள்வி கேட்க வக்கில்ல விஜய்க்கு. ஏங்க ஜெயம் ரவி கேட்கிறாரு, சிம்பு குரல் கொடுக்கிறாரு, ஏன் முதலமைச்சரே கேட்கிறாரு. ஆனா எவனுக்கு பிரச்சனையோ, எவனுக்கு குத்துது கொடாயுதோ அவன் வாய மூடின்னு இருக்காங்க. இவரெல்லாம் வந்து நாளைக்கு ஆட்சி செஞ்சிட்டா இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் என்ன ஆணியை நொட்டிடுவார் நீங்க சொல்லுங்க. இதான் நான் எப்பவுமே சொல்லுது. சோ நல்ல தலைவனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த படத்தோட இது. 1965 அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து ஸ்டாப் ஆறாங்க. ஓகே, இங்கிலீஷ் வந்து ஃபார் எவர் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணா இங்க முதலமைச்சர் ஆயிடுறாரு, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிடுறதுனால அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணி அவர் வந்து இங்க இருமொழி கொள்கை தான், சோ இந்திய வந்து எந்த வகையிலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றினால தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இந்தின்றது கட்டாயமாக்கப்படவில்லை. இன்னைக்கு பல பேர் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா உண்மையிலே நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இங்கிலீஷ் தெரிஞ்சனால தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஏங்க இங்கிலீஷ் கத்துக்கனால தான் ஐடி கம்பெனில நம்மள எடுக்கிறான். இந்திய ஒண்டி வச்சுக்கினா ஐடி கம்பெனில எடுப்பானா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல படிக்கிற இளைஞர் எல்லாம் ஐடி கம்பெனிக்கு தானே போறான். இங்கிலீஷ் தெரியலன்னா எப்படி வேலை கிடைச்சிருக்கும்? சோ இந்திய வச்சு ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அமெரிக்கால இந்தியா பேசுறான், இந்திக்காரனுக்கு நம்ம வேலை செய்ய போறோம். சோ இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்கு. சோ போற போக்குல இந்த சங்கி கூட்டங்களும் இந்த இவங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுங்க, இந்த வரலாறும் தெரியாது. அவங்களுக்கு பராசக்தி நல்லா இல்லைன்னு சொல்லணும், சோ எஸ்கே நல்லா நடிக்கலன்னு சொல்லணும், பராசக்தி ஓடக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லிட்டு போவானுங்கன்னா இந்திய கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுல என்ன இருக்கு, இந்த படம் நல்லாவே இல்லை, இவ்வளவுதான் அவனுங்க. சோ இதுதான் வரலாறு. அதுக்கப்புறமா இந்தி திணிப்பு அப்பப்போ வந்து இங்கேயும் மூச்சு லைட்டா வரும், இந்தி திணிப்புன்ற மாதிரி வரும். இந்த ரயில்வேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அழிச்சிட்டு வெறியும் இந்தி மொழியில ஒண்டி எழுதுவாங்க. அப்பதான் வந்து இங்க இருக்கிற கட்சிகள் வந்து திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட நீ போற அப்படின்ட்டு இந்தியா போட்டு அழிப்பாங்க, தமிழ் மொழியை ஒண்டி வைப்பாங்க. சோ இப்படிலாம் நாளைக்கு குரல் கொடுக்கணும், சண்டை போடணும், இதெல்லாம் விஜய் செய்ய மாட்டாருங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. பயந்துன்னு போயிடுவாரு. விஜய்லாம் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். சோ இதுதான் இதோட ஒரு வரலாறு. மேபி இந்த வரலாறுல எதுனா நான் தப்பா சொல்லி இருந்தால், பிகாஸ் நான் ஒன்னும் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் கிடையாது, நானும் சில ரிசர்ச் பண்ணிட்டு தான் இதை சொன்னேன். மேபி சில தவறுகள் இருந்தால் நீங்க வந்து அதை சுட்டி காட்டலாம், இல்ல தம்பி இந்த பாயிண்ட் தப்பு, இந்த பாயிண்ட் கரெக்ட்னு நீங்க சுட்டி காட்டலாம். நானும் வந்து எப்பவுமே கரெக்ஷன்ஸ் வந்து கத்துக்கணும், அதே தப்ப நான் பண்ணக்கூடாது. சோ நீங்களும் சொல்லுங்க என்னதான் நடந்துச்சுன்றது. இப்போ இந்த படத்துக்குள்ள வருவோம். எஸ், ஒரு கருத்து சொல்ற படம், அந்த வகையில வந்து இந்த படத்தை நம்ம எல்லா வகையிலும் அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் நெகட்டிவ்ஸ் இல்லாம எந்த படமும் இருக்காதுங்க, எல்லாமே 100% வந்து சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எஸ், பராசக்தி படத்துலயும் வந்து சில நெகட்டிவ்ஸ் ஆப்வியஸா இருக்கதா செய்யுது. இது வந்து சில பேருக்கு ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகும். எல்லாருக்குமே எல்லாமே வந்து நெகட்டிவா தெரியுமா, எனக்கு நெகட்டிவா தெரியுது அவனுக்கும் நெகட்டிவா தெரியுமானா தெரியாது. சோ மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எனக்கு இதுல நெகட்டிவ்ஸா சில சீன்ஸ் தோணுச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப படத்தோட மெயின் நெகட்டிவே சென்சர் கட்டு, எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும், அது அரசியல்னு கூட வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அதர்வா வந்து மாணவர் ஒரு இயக்கத்தின் ஒரு தலைவர் மாதிரி செயல்படுறாரு, இந்த தமிழ் மொழிக்கு ஆதரவா பேசுறாரு, இந்திய திணிப்பெல்லாம் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றாரு. ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு தலைவனா இருக்கிற அதர்வா சிகரெட் பிடிக்கிறது என்னால ஏத்துக்க முடியல. ஒரு 2-3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிற சீன்ஸ் வச்சிருக்காங்க. அது ஏன் வச்சாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாமே. ஒரு இந்த காலத்து மாணவன் பாக்குறான், ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு தலைவனா அதர்வாவை பார்க்கும்போது அதர்வா சிகரெட் பிடிக்கிற சீனை நீங்க வச்சீங்கன்னா அது கம்ப்ளீட்லி எப்படி ஏத்துக்க முடியும் மக்களால? சோ அந்த ஒரு சீனை இவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம், சிகரெட் பிடிக்கிற சீனை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொமான்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துருது. ரொமான்ஸ் சீன்ஸ் இந்த சென்ஸ் காதல் காட்சிகள், அதாவது சிவகார்த்திகேயனுக்கும் நம்ம ஸ்ரீலீலாக்கும் நடக்கிற காதல் காட்சிகளை கொஞ்சம் மேபி எடிட் பண்ணி கொஞ்சம் தட்டி தூக்கி கதையோட ஒட்டி தான் போகுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த லேக் எதுக்காகனா நம்ம வந்து அந்த போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ வெடிக்க போகும், ஃபயரா உட்கார்ந்து இருக்கும்போது இந்த காதல் காட்சிகள் கொஞ்சம் லேக் பண்ணுது. மற்றபடி கதையோட தான் ஒட்டி போகுது, பட் லேக் தான் பண்ணுது. இன்னொன்னு நான் அப்சர்வ் பண்ணுது, பட் இதை வந்து இந்த டீம் மாத்திருக்க முடியாது. ஜெயம் ரவி எஸ் அஸ் அ வில்லன் சூப்பரா பண்ணிருக்காரு, அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது, செமையா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்கை பத்தி நான் இதுல பேசல, ஆக்டிங்ல அப்சல்யூட்லி எக்ஸலன்ட். பட் ஜெயம் ரவி இந்த கதைக்கு மேப் ஆகுறாரானா எனக்கு என்னமோ அதுல உடன்பாடு கிடையாது. பிகாஸ் ஜெயம் ரவியை நம்ம ஒரு ஹீரோவாவே பார்த்திருக்கோம், ஒரு நல்ல மனுஷனா பார்த்திருக்கோம். அவர் வந்து தன் தாய்மொழி தமிழ் மொழியை எதிர்த்து அவரையும் லைட்டா தமிழரா தான் காட்டுறாங்க. அதை எதிர்த்து இவ்வளவு பெரிய படுகொலைகளையோ இவ்வளவு பெரிய செயல்களையோ அவர் செய்கிறாருன்றத வந்து என்னால ஏத்துக்க முடியல, ஒட்டி பார்க்க முடியல. அதுக்கு பதிலா
ஒரு இந்தி பேசுறவரை போட்டோ இல்ல தி அதர் ஸ்டேட்ஸ் போலீஸை போட்டோ நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு அதிகாரியை போட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கதையோட ஒட்டி பயணிச்சுக்க இருக்க முடியும். பட் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ஸோ ஏற்படுத்தி இருக்கலாம். பிகாஸ் நீங்க இந்தி போலீஸ் ஆபீசரை போட்டுட்டு தமிழ் மொழியை கத்துக்காதீங்க இந்தியை கத்துக்கணும்னு சொல்லும் போது அது வயலண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு வேற எதனா சேஞ்ச் இவங்க பண்ணிருக்கலாம். பட் ஒரு தமிழ்காரனே இதுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறான்றத வந்து நம்மளால கொஞ்சம் ஏத்துக்க முடியல. சோ அந்த கேரக்டர் பட் இஸ் ஆக்டிங் இஸ் வெரி எக்ஸலண்ட், அது சூப்பர். சோ அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்னு வந்து பாட்டு நல்லா இல்லைங்க, அந்த ஒரு லவ் பாட்டு நல்லா இருக்கு. மற்றபடி ஜிவி பிரகாஷ்குமாரை நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஜிவி பிரகாஷ்குமார், நடிக்க போகாதீங்க. உங்க படங்கள் அவ்வளோ ஓட மாட்டுது. நீங்க உங்களை நடிகர் ஆக்கணும்னு முயற்சி பண்றீங்க, பட் எல்லா படங்களும் ஃபிளாப் ஆகி போகுது. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் நீங்க மியூசிக்ல பண்ணீங்க. யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் இன் மியூசிக். அவ்வளவு சூப்பரா மியூசிக் போடுறீங்க நீங்க. இந்த மாதிரி மெயினான படத்துக்குலாம் நீங்க வந்து இன்னும் நல்லா ஒரு வர 2-3 சாங்ஸ் சும்மா அழுத்தி போட்டு இருந்தீங்கன்னா செமையா இருந்திருக்கும். ஸோ மியூசிக் என்னமோ எனக்கு திருப்பி சொல்றேன், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எனக்கு என்னமோ மியூசிக்ஸ் வந்து கொஞ்சம் இடிபட்டு போச்சு. மற்றபடி இந்த சென்சர் கட் பண்ணாத டைலாக்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு இந்த படத்தை அனுப்பியிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். சிவகார்த்திகன் ஆக்டிங்லாம் எங்க பேசவே முடியாதுங்க. ஒரு அந்த போராட்ட குணம்ன்றது சிவகார்த்திகனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த ஐப்பு வருது. ஸோ அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம், சின்ன மாடிஃபிகேஷனு. இது வந்து அந்த டீமுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் வந்து ஏற்கனவே வந்து அந்த போராட்ட இயக்கத்தின் தலைவராக இருந்திருப்பாரு. அப்புறமா வந்து சரி அவன் நண்பன் இறந்து போனனால இந்த போராட்டம்லாம் வேணான்ட்டு சைலண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தம்பி போராடி நிற்பான். அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது, ஒரு போராட்டம் நடக்க போது, அதுக்காக சிவகார்த்திகேயன் இதெல்லாம் பண்ணாதீங்களான்னு சொல்லிட்டு தம்பியோட காலை உடைச்சிட்டும் போயிடுவாரு. எங்க போவாருன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போவாரு. அந்த இன்டர்வியூல இவருக்கு வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காதனால இவர் என்ன செய்யறாரு, அதாவது நீ ஹிந்தி கத்துக்கினாதான் இல்லைன்னா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அவங்க அனுப்பின பிறகுதான் இவர் வந்து போராட்டத்துக்கு அகைன் வராரு. அது எப்படி தெரியுமா ஆயிடுது, சுயநலத்தால வர மாதிரி ஆயிடுது. இதே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த இன்டர்வியூ சீனை எங்கன்னா முன்னாடியே போட்டுட்டு இருக்கணும், முன்னாடியே போட்டு அவர் ரிஜெக்ட் ஆனதை காட்டிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்டர்வியூல வின் பண்ணிட்டோம், வேலை கிடைச்சிட்டோம், அவர் இந்த தமிழ் மொழிக்காக வந்து பாடுபடுற மாதிரி வச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த இன்டர்வியூ சீனே வச்சிருக்க கூடாது. தன் தம்பிக்கு ஏதோ பிரச்சனை ஏழ்ற இந்த தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழி பற்றால எதனா ஒன்று நடக்கிற ஒரு சீன் வச்சு அதால ஈர்க்கப்பட்டு ஒரு உள்ள வர மாதிரி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு சுயநலத்துக்காக உள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி வந்தீங்கன்னா டாப் டக்கரா பிச்சு படம் எடுத்திருக்கு. அவரோட ஆக்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துக்குள்ள சூர்யாவும் செக் பண்ணிட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். பட் சிவகார்த்திகேயன் வந்து பெஸ்டா ஆக்ட் ஆகியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஹைட் வெயிட் கொஞ்சம் இருக்கணும்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் பெஸ்டா, அதுவும் அந்த எக்ஸ்பிரஷன், அவர் பேசுன டைலாக்ஸ், டெலிவரி எல்லாமே வந்து சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணிருக்காரு. மேபி இவர் நல்லா பண்ணாம இருந்திருந்தால் நானே சொல்லியிருப்பேன், சூர்யா கிட்ட குத்துருக்கலாங்க இந்த படத்தை, சிவகார்த்திகேயன் கிட்ட குத்து சொதப்பிட்டீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் சிவகார்த்திகேயனே நல்லா பண்ணிட்டனால நம்மளுக்கு அதுவே நல்லா தெரியுது, சூர்யா வந்து தேவையில்லை, சிவகார்த்திகேயனே பெஸ்டா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றோம். வேற எதுவும் கிடையாது. சூப்பரா இருக்குங்க படம் எல்லாருமே. ஏங்க இதுல இந்த படத்துல இன்னொன்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அது ரொம்ப பாசிட்டிவ், எல்லா ஸ்டேட்ஸ் மாணவரையும் இணைச்சி தான் வந்து இந்த போராட்டத்தையே ஏற்படுத்துறாங்க. சோ இது வந்து எல்லா ஸ்டேட்டும் கவர் ஆகும். இப்போ தமிழ் மொழிக்காக ஒரு தமிழ் டைரக்டர் எடுக்கிறாரு, ஒரு தமிழ் நடிகர் நடிக்கிறாரு, ஒரு தமிழர் ப்ரொடியூஸ் பண்றாரு, அது நல்லா இருக்காது. தமிழ் மொழி பற்று உள்ள ஒரு படத்தை வேற மொழி டைரக்டர் எடுக்கிறாரு, வேற மொழிக்கார் ப்ரொடியூஸ் பண்றாரு, வேற மொழிக்கார் நடிக்கிறாரு, இதுதாங்க வர்த்து. நம்மளுக்கு எடுக்க தைரியம் இல்லாத ஒரு படத்தை சப்ஜெக்ட வேற யாரோ தொட்டு நம்மளோட மொழி பற்ற அவங்க காட்டுறாங்க. இதுக்கு நம்ம வெக்கப்படணும் தமிழ்காரங்க, அவங்களை கேள்வி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப அவன் சொல்லு சுத்தின்னு இருக்கான், இதுனா டைரக்டர் வேற ஸ்டேட், நடிகர் வேற ஸ்டேட், ப்ரொடியூசர் வேற ஸ்டேட்னு கேலி பண்ணிருக்கான். கேலி பண்ணக்கூடாதா, காரி அப்படியே நம்ம மேல நம்மளே துப்பிக்கணும். இவ்வளவு நாள் நம்மளுக்கு எடுக்க தோணலையே, தமிழ் மொழியை பற்றி நமக்கு படம் எடுக்க வக்கில்லையே அப்படின்னு நம்மள நம்ம துப்பிக்கணும். அவங்கள கேள்வி கேட்க கூடாது. அவங்க எடுத்ததுதான் இன்னும் சிறப்பே. இப்ப மத்தவங்க எடுத்தா தானேங்க ஒரு, இப்ப என்ன பத்தி நானே பெருமையா சொன்னா நல்லா இருக்குமா, மத்தவன் சொல்லணும். அதை தான் வந்து இந்த படம் சக்சீட் பண்ணிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி என்டையர் டீமுக்கே வந்து கூடோஸ். டிரெக்டர் வந்து அருமையா அந்த சீன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும்,
அந்த எடுத்த இடங்களா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த 1960s எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, அந்த வீடு கீடு எல்லாம் பிச்சு பெடல் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லா மக்களும் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் ஆதரவு தராங்க. அப்பவே சொன்ன மாதிரிதான் 2 பேர் ஒண்டி இதை எதிர்ப்பாங்க. ஒன்னு சங்கி கூட்டம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் தற்கொலை கூட்டம். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.